ஜானகி விழித்திருக்கும் போது எல்லாம் அவளின் அருகில் அழகு நிலா இருந்து நேற்று போல ஜானகியுடன் பேசினாலும் அவளின் மனது இன்று கொஞ்சம் படபடப்பாகவே இருந்தது. காலையில் ஆதித் தன்னிடம் கூறியதே அவள் மனம் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தது. அவள் ஃப்ரெஷ் ஆகி ரெஸ்ட் ரூமை விட்டு வெளிவந்ததும் அவளை பார்த்த ஆதித், ஏ அழகி, நாளைக்கு நீ மிஸ்ஸஸ் ஆதித்யராஜ் ஆகிவிடுவாய். உன் வீட்டில் அப்பா பேசி கல்யாணத்திற்கு சம்மதம் வாங்கிட்டாங்க. டுடே நைட் உன் வீட்டில் உள்ளவர்கள் ஃப்ளைட்டில் கிளம்பி இங்கே வந்துடுவாங்க. ஸோ நிறைய வேலை இருக்குது. நீ தான் இன்னைக்கு முழுவதும் அம்மா கிட்ட இருந்து பார்த்துக்க போகிற. நான் அம்மாட்ட ஏற்கனவே இதை பற்றி பேசிட்டேன் என்று கூறியவன், ஓகே பேபி என்று இயல்பு போல இரு கைகளையும் விரித்தபடி அவளிடம் ஹக் பண்ணி விடை பெறும் எண்ணத்துடன் அருகினில் வந்தான். அவன் தன்னிடம் நாளை இருவருக்கும் கல்யாணம் என்று கூறியதுமே அவளுக்கு இன்பமா, துன்பமா, பயமா, அல்லது அதுக்குள்ளையா என்ற படபடப்பா என்று புரியாத ஒரு நிலைக்கு ஆளானவள். அவன் தன்னை இயல்பு போல அணைக்க வருவதை கண்டதும் அன்னிச்சை செயல் போல் அவன் கையில் அகப்படாதவாறு ஆ என்ற சவுண்டே இல்லாமல் வாயை திறந்து கூறி கண்ணை விரித்து ஒரு எட்டு பின்னால் நகர்ந்தாள். அவள் தன்னுடைய அணைப்புக்குள் அடங்க மறுத்து பின்னால் நகர்ந்த விதத்தையும் அவளின் முகத்தையும் பார்த்தவன் தனக்குள்ளேயே, அவசரப்படாத ஆதித் என்று கூறியவன் அழகியிடம், சரி உங்ககிட்ட வரல, ரிலாக்ஸ் என்று சொல்லியவன், நான் கிளம்புறேன். நைட்டு வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ் பற்றி உன்னிடம் சொல்கிறேன். வா, அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புகிறேன் என்று ஜானகி இருந்த வார்டிற்கு அவளுடன் வந்தான். வந்தவன் அவன் அன்னையிடம் சொல்லி விடை பெற்றவன், நீ அம்மா கிட்ட இரு, அவங்க தூங்கும்போது ரூமிற்கு போய் ரெஸ்ட் எடு என்று கூறியவன் பாய் என்று சொல்லிவிட்டு விரைந்து வெளியேறிவிட்டான். ஆதித் இருவருக்கும் திருமண உடை முதல் தாலி வரை சகலத்தையும் தானே வாங்கியவன். அவள் அன்று போட்டுக்கொள்ள தங்கம் மற்றும் வைர நகைகளை அவனே வாங்கினான். பின் ஊரிலிருந்து வரும் அழகுநிலாவின் வீட்டாருக்கு தன் வீட்டின் கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்குவதற்கு தோதாக சுத்தம் செய்து வைக்க சொன்னவன். திருமணம் முடிந்தவன் அவனது திருமண அறிவிப்பை இருவருடைய புகைப்படத்தோடு பத்திரிகையில் வெளிவருவதற்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்து கொண்டிருந்தான். நேற்றை விட இன்று ஜானகி பேசுகையில் கொஞ்சம் தெளிவாக இருந்தது. அழகு நிலாவிற்கு மகிழ்ச்சியை தந்தது. நேற்று முழுவதும் அழகு நிலா ஜானகியுடன் பேசியதற்கு மாறாக இன்று ஜானகி அதிகம் அவளுடன் பேச முயன்றான். நாளை நடக்கும் கல்யாணத்தை பற்றியே அவளின் பேச்சு இருந்தது. அழகு நிலாதான் அவரை அதிகம் ஸ்ட்ரெயின் பண்ணி கொள்ளாமல் பார்த்து கொள்ள அதிகம் மெனக்கட வேண்டியிருந்தது. அப்போது ஜானகி கூறினாள், இந்த கல்யாணத்தை என் உடல்நிலையை காரணம் காட்டினால்தான் உன் வீட்டில் காரியம் சாதிக்க முடியும் என்பதை உன் மாமா புரிந்து கொண்டுதான் உன் வீட்டில் பேசியிருப்பார் என்று கூறியதை கேட்ட அழகு நிலாவும் தன் வீட்டில் இவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பார்கள் என்று நினைக்கவில்லை. இப்பொழுது ஜானகி கூறிய பிறகு அவர் சொல்வதும் சரிதான் என்று நினைத்து கொண்டாள். அழகு நிலா யோசனையுடன் இருப்பதை பார்த்த ஜானகி, என்ன அழகி, உன் கல்யாணம் எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணணும் என்ற ஆசை உனக்கு இருந்திருக்கும். இப்படி அவசரமாக பண்ணுவது உனக்கு வருத்தமாக இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அழகி, அப்படியெல்லாம் இல்லை அத்தை, 2 வீட்டு பெரியவர்கள் முன்னிலையில் என் கல்யாணம் நடப்பதே எனக்கு சந்தோஷத்தை தருகிறது என்று கூறினார். அதன் பின் தான் அங்கிருந்தால் அதிகம் பேசி அவரின் உடல்நிலையை மோசமாக்கி கொள்வார்களோ என்ற எண்ணத்தில் கொஞ்சம் சோர்வுடன் இருப்பவளை பார்த்த ஜானகி, இப்படி ஹாஸ்பிட்டலில் என்னை கவனிக்க வைத்து சோர்வாக்கி விட்டேனே கல்யாண பெண்ணை, போய் ஓய்வேடு, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் என்று கூறி அவளே அழகியே ரூமிற்கு போகச் சொன்னாள். கதவை திறந்தவள் ரூமிற்கு செல்வதற்கு 2 அடி எடுத்து வைத்ததும் அவளிடம் வேகமாக வந்தான் கருப்பு நிற உடை அணிந்து உடல் பருமன் மிகுந்த ஒருவன். அதேபோல் மேலும் ஒருவன் அங்கே நிற்பதையும் பார்த்தவள் பயத்துடன் அவனை பார்த்தான். மேடம், ஆதித் சார் உங்களுக்கு தனியாக எங்கும் செல்ல விடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கும்போது அவளின் மொபைல் ஒலி எழுப்பியது. எதிரில் நின்றவன் சொல்வதை நம்புவதா வேண்டாமா என்ற யோசனையுடன் தன் மொபைலை எடுத்ததும் அதில் ஆதித் அழைப்பதை அறிந்ததும் நிம்மதியான மனதுடன் அதனை அட்டன் செய்தான். எடுத்த உடனே, பேபி, உனக்கு பாதுகாப்பிற்காக ரூம் வாசலில் 2 பேர் இருப்பார்கள். நீ எங்கு போனாலும் உன்னுடன் பாதுகாப்புக்கு வருவார்கள். அவர்களை பார்த்து பயந்து விடாதே, தனியாக எங்கும் போகாதே என்று கூறியவன், அம்மா எப்படி இருக்கிறார்கள் அழகி என்று கேட்டான். நல்லா இருக்காங்க,
இப்போதான் அவர்களுக்கும் தூக்கம் வருவதாக சொல்லி என்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பினார்கள் என்று கூறிக்கொண்டே அவள் தங்கியிருந்த அறைக்கு முன் நின்று கதவை திறந்தாள். அப்பொழுது அந்த பாடிகார்டு ஆசாமி ஸ்டாண்டர்ட் ஏசியில் விரைப்பாக நின்றபடி இருப்பதை பார்த்து கொண்டே கதவை உள்ளுக்குள் லாக் போட்டவள், என்னங்க நான் என்ன பொக்கிசமா? முதல்ல நீங்கள் போட்டு இருக்க பாடிகார்டை இங்கிருந்து போக சொல்லுங்கள். என்னமோ பெரிய மினிஸ்டருக்கு பூனைப்படை காவலாக விரைப்பாக நிற்கிற மாதிரி ரூமுக்கு முன்னே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ஓவராக இருக்குது என்றாள். அவள் சொல்லி முடித்த மறுநொடி, ஏய் இனி இப்படித்தான், இந்த ஆதித்தோட ஒய்ஃப் என்றால் லேசா நீ பொக்கிசம்தான் என்று கூறியவன், என் தொழில் எதிரிகளாலும் அந்த மினிஸ்டர் காந்தனாலும் உனக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அழகி. எப்பொழுதும் என் பாதுகாப்பு ஏற்பாட்டை விட்டு வெளியில் சென்று விடாதே, புரியுதா என்று கூறினான். அவன் அவ்வாறு கூறியதும் மறுக்க முடியாமல் என்று ஒப்புதலாக அவனிடம் கூறினாலும் இது போன்ற பாதுகாப்பு அவளுக்கு அசௌகரியத்தை கொடுப்பதாக இருந்தது. அவள் டல்லாக பேசவும் அவளின் மூளை மாற்றும் விதமாக, ஏய் உனக்குத்தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பதாக நீ சொல்வாயே, நாளைக்கு காலையில் சிவன் கோவிலில் வைத்து 9:30க்கு நம்ம கல்யாணத்துக்கு இன்வைட் செய்திரு. பிறகு உனக்கு கல்யாணத்திற்கு எடுத்த சாரீ ஜுவல்ஸ் எல்லாத்தோட ஃபோட்டோஸும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். வாங்கும்போது உன் அபிப்பிராயம் கேட்க கால் பண்ணினேன். நீ அம்மா கிட்ட இருந்ததுனால் மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்திருப்ப போல. இப்போ பார்த்து ஏதாவது மாற்றணும் என்றால் 15 மினிட்ஸுக்குள்ளே சொல்லு, அதுக்குள்ளே சொன்னால் மட்டும்தான் என்னால் மாற்ற முடியும் என்று கூறியவன், ஓகே பேபி, நைட்டு 11:30க்கு உன் வீட்டில் இருந்து வருகிறவர்களை ரிசீவ் செய்து தங்க வச்சுட்டு முருகன் மாமாவை டுடே நைட் ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்லிவிட்டு உன்னை வீட்டிற்கு கூப்பிட்டு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே எனக்கு முக்கியமான கால் வருது, பாய் கிளம்பி ரெடியாயிரு என்றவன் தொடர்பை துண்டித்து விட்டான். அழகு நிலாவின் அண்ணி வாணிக்கும் இதுதான் முதல் விமான பயணம். எனவே மனதிற்குள், இங்கே பாருடா, ஓடுகாலிக்கு வந்த வாழ்வை ஏரோப்ளேனில் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போகிற பணக்காரனைத்தான் பிடிச்சிருக்கா, பிறகு என்ன வீட்டில் உள்ள நகையெல்லாம் இந்த அத்தை அவளுக்கே கொடுத்துடணும் என்று தூக்கிட்டு வந்துட்டாங்க. அடியாத்தி, 80 பவுன் நகையை சேர்த்து வச்சுருக்கேன்னு என்கிட்ட இத்தனை நாள் மூச்சு விட்டுச்சா இந்த அத்தைக்காரி? நான் கல்யாணம் முடித்த இந்த 3 வருஷம் எத்தனை நல்லதுக்கு போயிருப்பேன். ஒரு தடவையாவது இதை போட்டு போ என்று என் கண்ணில் காமிச்சிருக்குமா இந்த அத்தை என்று நினைத்தபடி அந்த விமான பயணத்தை அனுபவித்து கொண்டு வந்தவள், வாணி அங்கே எங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, பிள்ளைய வாங்கு அம்மா கிட்ட இருந்து, அவங்களால தூக்கிட்டு நடக்க முடியல, நான் போய் சாமான்களை எடுத்துட்டு வருகிறேன் என்று கூறி நகர்ந்தாள் அவள் கணவன். அதற்குள் வாசலுக்கு தன் மகனை வாங்கி கொண்டு வந்தவர்களின் முன்பு ஆதித்தின் டிரைவர் வந்து நின்றான். அவன் மொபைல் வீடியோவில் அழகு நிலாவின் அம்மா மற்றும் அண்ணன் அண்ணி புகைப்படத்தை ஆதித் அனுப்பியிருந்தான். அதை வைத்து அந்த டிரைவர் அடையாளம் தெரிந்து கொள்ள, ஏ புள்ள வாணி, இங்கிட்டு நிற்போம், குமரேசன் வரட்டும், சேர்ந்து போவோம் என்றபடி ஓரமாக நின்றவர்களின் அருகில் வந்த ஆதித்தின் டிரைவர், வணக்கம் அம்மா, என்னை ஆதித் ஐயா உங்களை கூட்டிக் கொண்டு வர அனுப்பி வைத்தார் என்றார். அதற்குள் குமரேசன் அங்கே வந்ததும், இங்கே பாருங்க, நமக்கு கிடைக்கிற மரியாதையை நம்ம தகுதிக்கு மீறி இந்த அழகு நிலா அவளுக்கே மாப்பிள்ளை தேடிக்கிட்டதால் நாம் முதலாக மாப்பிள்ளை வீட்டிற்கு வருகிறோம். அப்படி இருந்தும் வீட்டிலிருந்து ஒருத்தரும் வராமல் வேலைக்காரனை விட்டு கூப்பிட்டு கொண்டு வர சொல்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜோடி போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டில் இருந்தால் நமக்கு இப்படித்தான் மரியாதை கிடைக்கும் என்று வாணி கூறினார். குமரேசா, அவளை வந்த இடத்துல வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லு. நாம் போனோமா, கடமையை முடித்தோமா, கிளம்புனோமான்னு இருக்கணும். என்னை மீறி போனவளை என்னால் மன்னிச்சு ஏற்றுக்க முடியாது. அதுக்காக இவளை அப்படியே விட்டால் ஊரில் உள்ளவங்க ஓடி போயிட்டால உன் மவனு கேட்டுடக்கூடாது. அதுக்கு நாமே முடிச்சு வச்ச மாதிரி தெரியணும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சுட்டு போக வந்திருக்கிறேன் என்றாள் ராசாத்தி. குமரேசனுக்கு ஆதித்தின் வீட்டிலிருந்து சமாதானம் பேச வந்ததுமே கொஞ்சம் தங்கை மேல் உள்ள கோபத்தை மட்டுப்படுத்தி இருந்தான். நம்ம தங்கை இந்த காலத்து பெண், நான் என் தங்கை என் பேச்சை மீற மாட்டாள் என்று கண்மூடித்தனமாக இருக்காமல் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து பேசுவதற்கு முன் அவளிடம் தனியாக பேசி அவள் மனதில் உள்ளதை அறிந்து அதன் பின் நிச்சயத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கணும். திடீர்னு அவளிடம் கலந்து பேசாமல் நானே ஏற்பாடு செய்ய போய் தான் அந்த மாப்பிள்ளை இவளை நோட்டம் விட்டு பார்த்து என்னிடம் சொல்லி அதன் பின் எனக்கு தெரிய வந்தது. நிச்சயம் பேசிய வீட்டாருக்கு பதில் சொல்லி அவமானப்படும்படி ஆகிவிட்டது. எப்படியோ காதலித்து ஏமாறாமல்
அவள் மேல் உண்மையான அன்புள்ளவனை காதலித்திருக்காளே, எப்படியோ என் தங்கை நல்லா இருந்தா போதும் என்று நினைத்து கொண்டான். ஆதித்தின் வீட்டு வாசலில் கார் நின்றதும் காரை விட்டு இறங்கிய அனைவரையும் வேகமாக வந்து ஆதித் வரவேற்றான். வாங்க வாங்க, நானே ஏர்போர்ட் வந்து உங்களை கூப்பிட வருவதாகத்தான் இருந்தது. கடைசி நேரத்தில் என் கிளைண்டை பார்க்க வேண்டிய அவசர வேலை வந்துவிட்டது. அப்பா உங்களுக்கு அடுத்த ஃப்ளைட்டில் வந்துடுவார் என்றவன் வேலம்மாளிடம் எல்லோரையும் வீட்டின் பின்புறம் அமைத்திருந்த கெஸ்ட் ஹவுஸிற்கு கூப்பிட்டு கொண்டு போகச் சொன்னான். பின் ஆதித் அவர்களிடம் எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வாங்க, சாப்பிடலாம் என்றான். இரவு மணி 11:45 ஆகியிருந்தது. அவன் அவ்வாறு கூறியதும், இது என்ன, மாப்பிள்ளை பையன் எல்லோரையும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட சொல்கிறாரே, ஒருவேளை கல்யாணத்துக்கு பரிசு வாங்கிட்டு வந்திருக்க சொல்கிறாரோ என்று யோசனையானார். எனவே இல்லை தம்பி, பரிசெல்லாம் வாங்க நேரம் இல்லை, ஆனால் அவளுக்கு சேர்த்து வச்ச நகை நட்டெல்லாம் சீராக கொடுக்க கொண்டு வந்திருக்கிறோம். சபையில் தாம்பாளத்தில் வச்சு கொடுத்துருவோம். இப்போ சாப்பிட முடியாது. காலையில் எப்போ கல்யாணம் எங்கே வச்சுன்னு சொன்னீங்கன்னா புறப்பட தோதா இருக்கும் என்றார் ராசாத்தி. ராசாத்தி திடீரென்று சீர் பரிசு நகை நட்டு என்று பேசவும், இப்போ நான் இவங்க கிட்ட எப்போ சீர் கேட்டேன் என்று எண்ணியபடி, நீங்கள் அழகிய எனக்கு கல்யாணம் செய்து கொடுப்பதே பெரிய சீர்தான், வேற எதுவும் வேண்டாம் என்று கூறியவன் காலையில் 9:30க்கு முகூர்த்தம் சிவன் கோவிலில் வைத்து நாம் இங்கிருந்து ஒரு 8 மணிக்கு கிளம்பி போனால் சரியாக இருக்கும் என்றவன், வேலம்மாள் இவங்க சாப்பாடு வேண்டாம் என்றதால் குடிக்க என்ன வேண்டும் என்று கேட்டு செய்து கொடுங்க என்று கூறியவன், உங்களுக்கு எது வேண்டுமானாலும் இவங்க கிட்ட கேளுங்க, நான் போய் அழகிய ஹாஸ்பிட்டலில் இருந்து கூப்பிட்டு கொண்டு வருகிறேன் என்று பொதுவாக சொன்னான். அப்பொழுது குமரேசன், இப்போ உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க என்று கேட்டான். அவன் அவ்வாறு கேட்டதும், இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு அவங்களால மண்டபத்துக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். கல்யாணம் முடிந்ததும் நேராக ஹாஸ்பிட்டல் போய் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கணும் என்று கூறினான். பின் நான் இப்போ போய் அழகியை கூப்பிட்டு கொண்டு வருகிறேன் என்று கூறி வெளியேறிவிட்டான். அவன் சென்றதும் வேலம்மாள் வாங்க என்று பொதுவாக கூறியவள் அவர்களின் லக்கேஜை அங்கிருந்த மற்ற வேலைக்காரர்களை தூக்கி வர சொல்லி அந்த வீட்டின் பின்னால் உள்ள கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டி கொண்டு போய் தங்க வைத்தார். அப்பொழுது வாணி வீட்டின் செழுமையும் ஆதித்தின் உருவத்தையும் அவனின் செல்வந்த நிலையும் புரிந்து கொண்டவள் ஓடி வந்தவளுக்கு இவ்வளவு பெரிய வீட்டில் வாழ்வா என்று நினைத்து கொண்டாள். ஹாஸ்பிட்டலில் டியூட்டிக்கு இருந்த இரவு மருத்துவரை நேரில் சென்று பார்த்த ஆதித், நாளை நடக்கவிருக்கும் கல்யாணத்திற்கு ஜானகியை கூப்பிட்டு போக முடியுமா, அவர்களின் உடல் அதை தாங்குமா என்று ஆலோசனை அழகு நிலாவையும் கூட வைத்து கொண்டே கேட்டார். அவர் முடியாத ஆதித், அவங்க எங்கள் கண்காணிப்பில் இருந்து கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது பேசுவதை வைத்து நலமாகிவிட்டது என்று நீங்கள் நினைப்பது தவறு என்று கூறிவிட்டார். எனவே ஆதித், ஓகே டாக்டர், நாங்கள் கல்யாணம் முடிந்ததும் அம்மாவிடம் இங்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்கிறோம் என்று கூறியவன் அழகு நிலாவை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்ல முயன்றான். அப்பொழுது அழகி கூறினாள், வீட்டு ஆட்கள் யாரும் அத்தையின் அருகில் இல்லாமல் எப்படி போவது என்று கேட்டான். அவளின் வீட்டு ஆட்கள் வந்திருக்கும் இந்த நிலையிலும் அவர்களை சந்திக்க வேகம் காட்டாமல் தன் அம்மாவை பற்றி அவள் அக்கறை கொள்வதை கண்ட ஆதித் அவளை சொந்தத்துடன் பார்த்தான். பின் கூறினான், இன்னும் 1 மணி நேரத்தில் அப்பாவும் உடன் முருகன் மாமாவும் வந்து விடுவார்கள். அதுவரை எதுவும் அவசர தேவை என்றால் அதை கவனிக்க ஆட்களை நியமித்து விட்டேன். நீ வா, நிறைய வேலை இருக்கு. மேலும் இது இரவானதால் அம்மா தூங்கத்தானே செய்வார்கள் என்று கூறியபடி அவளை கூட்டிக் கொண்டு காரில் ஏறினான் ஆதித். தயக்கத்துடன், அம்மா அண்ணன் எல்லாரும் வந்துட்டாங்களா, உங்களுடன் நல்லபடி பேசினார்களா, என்னை என் அம்மா கேட்டார்களா என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பினாள் அழகி. அவளின் தொடர்ச்சியான கேள்வியில் 1 நிமிடம் அவளை ஆழ்ந்து பார்த்த ஆதித்துக்கு அவள் வீட்டில் இருந்து வந்தவர்கள் தன்னை பார்த்தவுடன் அழகியை கேட்பார்கள், தேடுவார்கள் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் வந்ததும் அவளை பற்றி எதையும் அவர்கள் விசாரிக்கவில்லை. அதை கூறினால் வருத்தப்படுவாள் என்று நினைத்து கொண்டார். எனவே அதனை கூறாமல், இல்லை அழகி, நான் ஏர்போர்ட் போய் அவங்களை கூப்பிட்டு கொண்டு வர முடியல, வேலை வந்துருச்சு. ஆனால் அவங்க வருவதற்கு கார் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், அதில் தான் வந்தாங்க. ஆனால் வீட்டிற்கு அவங்க வருவதற்கு 1 நிமிடம் முன்னால் வந்து அவங்களை வரவேற்று தங்க வைத்து உடனே உன்னை கூப்பிட்டு கொண்டு போக வந்ததால் வேறு எதுவும் அவங்க கூட பேச நேரம் இல்லை என்று கூறியவன் காரை அங்கிருந்த ஒரு பெரிய லேடிஸ் பியூட்டி பார்லரின் முன் நிறுத்தினான். இங்கே எதுக்கு நிறுத்துறீங்க, நேராக வீட்டிற்கு போகலாமே, என் வீட்டிலிருந்து வந்தவங்க காத்து கொண்டு இருப்பார்கள் என்று கூறினார். உடனே ஆதித், போலாம் பேபி, நாளைக்கு உனக்கு ப்ரைடல் மேக்கப் போட புக் செய்திருக்கிறேன்,
அவங்களை இப்போ நம்ம கூட கூப்பிட்டு கொண்டு போகத்தான் வந்திருக்கிறோம் என்றான். அவன் அவ்வாறு கூறியதும், என் பெயர் அழகு நிலா, அதென்ன பேபி, மனதிற்குள் இப்படித்தானே அந்த வர்ஷாவை கூப்பிட்டு இருப்பான், என்னாலெல்லாம் அவள் மாதிரி இருக்க முடியாது என்று தேவையில்லாமல் அவள் மேல் பொறாமை எழுந்தது. என்னை பார்த்தா பாப்பா மாதிரியா இருக்கு, என் பேர் சொல்லி கூப்பிடுங்கள் என்றாள். அவள் அவ்வாறு கூறியதும் முகத்தில் புன்னகையுடன் தன் ஒற்றை புருவத்தை தூக்கியபடி, உன் முகத்தை பார்த்தால் பாப்பா போலதான் இருக்கு ஆனால் என்றவன் பார்வை அவளின் உச்சியில் இருந்து உள்ளம் கால் வரை பயணித்து ரசனையுடன் கூறினான், உன் முகத்தின் கீழ் பார்த்தால் பெண், அதுவும் வளைவு சுழிவுள்ள அழகான பெண் என்று ஒத்துக்கொள்கிறேன். நீ சொல்லி இப்போ உன் முகத்தை பார்த்து பேபி என்று கூப்பிடவா அல்லது உன் என்று மேலே அவனை கூற வருவதை கேட்டு விபரீதமாக எதையோ அவன் சொல்லப்போவதை உணர்ந்து எட்டி அவன் வாயினில் தன் கையால் பொத்தி, அச்சோ, நீங்கள் என்னை பேபி என்றே கூப்பிடுங்கப்பா, வேற ஒன்றும் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று படபடப்புடன் கூறினான். அவள் தன் வாய் மேல் வைத்த கரத்தை அதை அசைய விடாமல் தன் கையால் பிடித்தபடி அதில் அழுத்தமாக முத்தமிட்டான் ஆதித். அதனை எதிர்பார்க்காத அழகு நிலா வெடுக்கென்று தன் கையை உருகியவளின் கன்னங்கள் இரண்டும் சிவந்து போய்விட்டது. எட்டி அவள் கன்னத்தை தொட ஆதித் போனபோது மேக்கப் கிட் அடங்கிய பேக்குடன் ஒரு பெண் காரின் கதவை தட்டவும் அதில் இருக்கும் நிலை உணர்ந்து தனக்குள்ளே சிரித்தபடி பின்னால் இருந்த காரின் கதவை திறந்து அந்த பெண்ணிடம் ஏறும்படி கூறினான் ஆதித். அவள் ஏறியதும், இவங்க தான் பொண்ணா சார் என்று கேட்டதும் ஆதித், ஆமாம், நாளைக்கு இவங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் என்று ரசனையுடன் அவளை பார்த்து கொண்டே கூறியவன் காரை லாபகமாக ரோட்டில் விரட்டினான். கார் வீட்டில் நின்ற உடனே அழகி ஆதித்திடம், அம்மா எங்கே தங்கியிருக்காங்க, பின்னால் உள்ள கெஸ்ட் ஹவுஸ்லையா என்று கேட்டதும், யா பேபி என்று ஆதித் கூறினான். அவர்களை பார்க்கும் அவசரத்துடன் இறங்கிய அழகு நிலாவை பார்த்த பியூட்டிஷியன், மேடம், கொஞ்சம் உங்களுக்கு மசாஜ் பண்ணணும், அப்போ தான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரிவிங்க, மேலும் மெஹந்தி வேற போடணும் என்று அவள் போவதை தடுக்க பார்த்தாள். ஆதித், அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன், அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்களேன் என்று கூறினார். உடனே ஆதித், நோ பேபி, கல்யாணம் முடிஞ்சதும் பேசலாம், நீ ரொம்ப டயர்டாக இருக்கு என்று கூறினார். ஏனெனில் ஆதித்துக்கு அவளின் குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்தவுடனே அவர்கள் அழகு நிலாவை பற்றி எதுவும் தன்னிடம் விசாரிக்கவில்லை என்று நோட் செய்து கொண்டவன் அவர்கள் இன்னும் அவளின் மேல் கோபமாக இருப்பதை உணர்ந்து கொண்டான். எனவே இப்பொழுது அவர்களை பார்த்தால் கண்டிப்பாக சுமூகமாக பேச மாட்டார்கள், அதனால் அவளின் மனம் கஷ்டப்படும் என்பதற்காகவே அவ்வாறு கூறியவன் மேலே தன்னுடைய அறையிலேயே அவளை தங்க வைக்கவும் அவன் கீழே உள்ள ஒரு அறையில் தங்கிக் கொள்ளலாம் என முடிவெடுத்திருந்தான். அவன் அவ்வாறு கூறியதும், ஓகே ஆதித், நான் வாங்க என்று கேட்டுவிட்டு 5 நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என்றவன் கெஸ்ட் ஹவுஸை நோக்கி சென்றே விட்டான். அங்கிருந்த வேலைக்காரரிடம், இவங்களை காலில் உட்கார வைங்க, நான் வந்து விடுகிறேன் என்று அவளின் பின்னாலேயே ஆதித்தும் சென்றான். அம்மா என்ற சத்தத்துடன் உள்ளே அழகி வருவது தெரிந்ததும் ராசாத்தி கண்ணை இருக்க மூடி தூங்குவதைப் போல் படுத்து கொண்டாள். அம்மா என்று வந்தவள் அங்கிருந்த கட்டிலில் ராசாத்தி படுத்திருப்பதை பார்த்து மீண்டும் அம்மா என்று சத்தம் கொடுத்தபடி சென்றாள். அவள் எழுந்து கொள்ளாததை பார்த்தவள் திரும்பவும் அம்மா என்று கூப்பிட்டபடி எழுப்ப போகும்போது அவளின் பின் விரைவாக வந்த ஆதித், ஏய், எதுக்கு இவ்வளவு தூரம் டிராவல் செய்து அலுப்பா தூங்குறவங்க எழுப்புற, காலையில் எழுந்ததும் உன்னை பார்க்க வரப்போறாங்க என்று கூறி அவளின் கைப்பிடித்து வெளியில் கூப்பிட்டு கொண்டு வர முயன்றான் ஆதித். அழகு நிலா தன்னை பார்த்து பேசுவதற்கு தன் வீட்டார் ஆவலாக இருந்து காத்திருப்பார்கள் என்றே ஓடி வந்தாள். ஆனால் அப்படி இல்லாமல் தூங்குவது போல் தெரியவும் என்னை கூப்பிட்டு கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு இவர் வந்ததாகத்தானே சொன்னார், இத்தனை நாள் நான் என்ன செய்தேன், எங்கிருந்தேன் என்று என்னை கேள்வி கேட்காமல் எப்படி இவங்களால் தூங்க முடிந்தது என்று கவலையுடன் அண்ணனையாவது பார்த்து பேசிவிட்டு வருகிறேனே என்று அடுத்து இருந்த அறைக்கு போவதற்கு திரும்பினார். அவளை இழுத்து கொண்டு வெளியில் வந்த ஆதித், ஏய், அறிவு இருக்காடி, இப்போ நைட்டு 1 மணி ஆக போகுது, அவங்க குடும்பமாக கதவை பூட்டி தூங்குறாங்க, இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா என்று கேட்டான். என் அண்ணன் தானே, எந்த நேரமானாலும் அதனுடன் பேசுவேன், அதை அவர் தொந்தரவாக எல்லாம் நினைக்க மாட்டாங்க என்றாள். அவள் அவ்வாறு கூறியதும் அவளின் கையை பிடித்து இழுத்து கொண்டே, அவங்க அப்படி சொன்னாலும் இந்த நேரம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவது நாகரிகம் இல்லை அழகி, நானெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு நைட்டு 1 மணிக்கு மேலே என் ஒய்ஃபு கூட எப்படி இருக்கணும் என்று நினைப்பேனோ அது மாதிரி தானே மற்றவங்களும் இருப்பாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாமா என்று அவளை திசை திருப்புவதற்காக அவளின் கைப்பிடித்து தனது அருகில் இழுத்து மெதுவாக ஹஸ்கி வயசில் அவளிடம் கூறினார். அந்த ஹாலில் இருந்த 0 வாட்ஸ் அலங்கார லைட்டின் வெளிச்சத்தில் யாருமற்ற இடத்தில்
அவனின் உடையில் இருந்து வந்த பெர்ஃப்யூம் வாசமோ அல்லது அவனின் சூடான ஸ்பரிசமோ எதுவோ ஒன்று அவளை பேச்சில்லாமல் உரைய செய்தது. அவளின் நிலையை அறிந்த ஆதித் ஒரு மயக்கும் புன்னகையுடன், நீ இப்படியே பார்த்து கொண்டு நின்றால் உன்னை நான் தூக்கி கட்டு தான் போக வேண்டியிருக்கும். உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை என்றால் நான் தூக்கிட்டு போகவா என்று கேட்டான் ஆதித். அவன் அவ்வாறு கேட்டு தூக்குவதற்கு கை கொண்டு சென்றதும், அடியாத்தி, வேணா வேணா, நானே வருகிறேன் என்றவள் அவன் தன் அண்ணனை எழுப்பக்கூடாது என்று காரணம் கூறவும், அவளால் அதன் பின் அவன் அண்ணனை எழுப்ப சங்கடமாக இருந்ததால் வீட்டார்களிடம் பேச முடியாத ஏக்கத்தோடு ஆதித்தின் பின்னால் நடந்தான். மறுநாள் மணவரையில் தன் அருகில் அமர்ந்திருந்த அழகு நிலாவை பார்த்தான் ஆதித். அழகு பதுமையாக உட்கார்ந்திருந்தான். ஆனால் அவளின் முகம் அந்த மகிழ்ச்சியை பிரதிபலிக்கவில்லை. காலை எழுந்தது முதல் தன் வீட்டாருடன் பேச அவளும் முயன்றுதான் பார்த்தாள். ஆனால் ராசாத்தியோ செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செய்தாள். அழகியின் முகத்தை பார்க்கவே இல்லை. அவள் அண்ணனும் அவன் அம்மா அளவு இறுக்கமாக இல்லாவிட்டாலும், எப்படி இருக்கீங்க அண்ணா என்று நடுங்கிய குரலுடன் கேட்ட அவளிடம் பதில் கூறாமல், வாணி, நாம எல்லோரும் நல்லா இருக்கோம்னு சொல்லிப்போடு. பிறந்த இடத்தின் மானத்தை காற்றுல பறக்க விட்ட மாதிரி அவளையும் நம்ம குடும்பத்தை விட்டு நாம் பறந்து போக விட்டுட்டோம்னு சொல்லு என்று ஜாடையாக கனத்த இதயத்துடன் பேசினான். அவனிடம் அப்பொழுது தனது நிலையை விளக்க முடியாமல் கல்யாணத்திற்கு ரெடியாகி இருந்தவளால் வேறு எதுவும் பேச முடியவில்லை. ஆனாலும் அவள் வீட்டாரின் இந்த புறக்கணிப்பு, அதுவும் கண்முன்னே நின்று கொண்டு செய்வதை அவளால் தாங்க இயலவில்லை. ஆனால் தன் வருத்தத்தை வெளிப்படையாக காமிக்க முடியாமல் மணப்பெண்ணாக நின்று கொண்டிருந்தான். ஆதித்தும் அவளின் மன வருத்தத்தை உணர்ந்தே இருந்தான். இருந்தாலும் அவனாலும் அப்பொழுது அவளுக்கு ஆறுதலோ அவளின் வீட்டாரை சமாதானப்படுத்தி அழகு நிலாவுடன் பேச வைப்பதற்கான சூழலோ இல்லாததால் அவளுடன் நெருங்கி நின்று அவளுடன் பேச்சு கொடுத்து அவளை இயல்பாக்க முயன்று கொண்டிருந்தான். சாமி பாதத்தில் வைத்து பூஜை செய்த மாங்கல்யத்தை ஐயர் எடுத்து கொடுத்த தாலியை அழகு நிலாவின் கழுத்தில் கட்டினான். கோவிலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஆதித்தின் பிஏ முருகன் மற்றும் வேலாயுதத்தின் குடும்ப வகையில் என்று சில பேர் மட்டுமே கோவிலுக்கு வந்திருந்தனர். மற்றவர்களை அவனது ஓஎம்ஆர் வீட்டின் விருந்திற்கு அனுப்பியிருந்தான் ஆதித்தின் பிஏ. அங்கு அவர்களுக்கு கேளிக்கைகளுக்கும் ஏற்பாடு செய்திருந்தான். ஆதித்துக்கு அழகு நிலாவை மனைவியாக ஏற்றுக்கொண்ட அந்த நொடியை அணிவித்து மகிழ்ந்தான். ஆனால் அழகு நிலாவும் தன் அம்மா மற்றும் அண்ணனின் முகத்திருப்பலே அவளின் மனதை அழுத்தியது. அவள் ஆதித்தின் மறுபாதியானதை முழுவதுமாக உணரக்கூட இல்லை. இயந்திரம் போல் இருந்தது அவளின் செயல். ஜானகி ஹாஸ்பிட்டலில் இருந்ததால் முதலிலே ஐயரிடம் அவன் அன்னை ஹாஸ்பிட்டலில் இருக்கும் விஷயத்தை கூறி கல்யாணத்தின் போது உறவுகளை வைத்து செய்யும் சடங்குகளை தவிர்த்து கெட்டிமேள சத்தத்துடன் மாங்கல்யம் ஆதித் அழகியின் கழுத்தில் கட்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கல்யாணம் முடிந்ததும் கடவுளை வணங்கிவிட்டு வேலாயுதத்திடம் ஆசீர்வாதம் வாங்கியவர்கள் ராசாத்தியிடம் ஆசீர்வாதம் வாங்க முயன்றபோது, அதெல்லாம் வேண்டாம் தம்பி என்று ஆதித்திடம் கூறியவள் தாம்பலத்தில் அழகு நிலாவிற்கு சேர்த்து வைத்திருந்த நகை மற்றும் 1,00,000 ரொக்கை பணத்தை இருவரின் முன்பு வாங்கி கொள்ளும்படி நீட்டினாள். அழகி அதை வாங்க கையை தூக்க முயன்றபோது ஆதித் அவளின் கை பிடித்து தன் கையோடு சேர்த்து கொண்டு, எனக்கு உங்கள் ஆசீர்வாதமும் உங்கள் பொண்ணு மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம் என்றான். உடனே ராசாத்தி, நான் என் கடமையை செய்கிறேன் தம்பி, இதெல்லாம் அவளோடது. அவங்க அப்பா அவள் பிறந்த போது இதெல்லாம் அவளுக்காக பார்த்து பார்த்து வாங்கி வைத்தது. உங்கள் வசதிக்கு இது சாதாரணமாக தெரியலாம். ஆனால் என்னை போன்ற சம்சாரி வீட்டில் 80 சவரன் நகை சேர்ப்பது என்பது எளிதல்ல. இது அவங்க அப்பாரு மக கல்யாணத்தை சிறப்பாக செய்வதற்கு சேர்த்தது. வேண்டான்னு சொல்லாதீங்க என்றான். அதற்கு மேல் மறுக்க முடியாமல் அழகு நிலாவை அதனை வாங்கி கொள்ள அனுமதித்தான். எங்களுக்கு திருநீறு பூசி விடுங்கம்மா என்று அழகு நிலா காலில் விழுந்ததும் ஒரு எட்டு பின்னால் நகர்ந்து கொண்டாள் ராசாத்தி. அழகு நிலாவிடம் பேசாமல் ஆதித்திடம், சாமி சன்னதியில் முடிஞ்ச கல்யாணத்திற்கு அந்த கடவுள் அருள் கிடைக்கும் தம்பி, உங்கள் வீட்டுக்காரம்மாவை எழுந்திருக்க சொல்லுங்க என்றவர் தனது மகனின் அருகில் நின்று கொண்டான். தன் அம்மாவின் இந்த புறக்கணிப்பால் கண்களில் கண்ணீர் நிரம்பி தழும்பியது அழகிக்கு. அவள் தன் அம்மாவிடம் விளக்கம் அளிக்க முயன்ற நேரம் வேலாயுதம் கோவிலில் வைத்து வேறு பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கும் நோக்கத்துடன் அவர்களின் அருகில் வந்தவர், அழகு நிலா, இப்போ வேற எதுவும் பேச வேண்டாம்,
இங்கே ஆதித் கல்யாணம் நடக்கப் போவதை தெரிந்த பிரஸ்காரங்க இங்கே வந்து விட்டார்கள். நம்ம ஆட்கள் வெளியில் அவங்கள சமாளித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஜானகியிடம் ஆசீர்வாதம் வாங்க புறப்பட வேண்டும் ஆதித் என்று கூறியவர், சம்பந்தியமா ஜானகி உங்களை பார்க்கணும் என்று சொன்னார்கள். நீங்களும் அழகியின் அண்ணனும் எங்களுடன் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். சமுதாயத்தில் பெரிய மனிதர் தன்னிடம் வைக்கும் கோரிக்கையை தட்ட முடியாமல் ராசாத்தி, குமரேசன் மற்றும் வாணியுடன் மருத்துவமனைக்கு வர கிளம்பினார். அதில் மகிழ்ந்த அழகினிலா, ஆதித் ப்ளீஸ், நான் அம்மா அண்ணன் கூட காரில் வருகிறேனே, எனக்கு அவங்க கூட பேசணும் என்று கேட்டார். அழகினிலா அவர்களின் வீட்டாரை பார்த்ததிலிருந்து தன்னை பார்க்கும் போது தோன்றும் அவளின் கண்களில் மின்னல் தொலைந்து போனதை உணர்ந்த ஆதித்துக்கு அவளின் கண்களில் தன்னை பார்த்து ஏற்படும் அந்த மின்னலை மீட்க விரும்பினான். ராசாத்தியும் குமரேசனும் வந்ததிலிருந்து அவளிடம் முகம் கொடுத்து பேசாதை அவன் பார்த்து கொண்டிருந்தான். தான் ஒரு ஒட்டாத தன்மையுடன் கடமையை முடித்து கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பில் அவர்கள் இருப்பதையும் புரிந்து கொண்டான். அதனால் அழகு நிலாவின் மனம் காயப்படுவதை பார்த்து தற்போது எதுவும் அதற்கு தான் செய்ய முடியாத சூழலில் இருந்த ஆதித், இவளுக்காக இங்கு நான் ஒருத்தன் தவித்து கொண்டிருக்கிறேன், இவள் என்னடா என்றால் அவளுடன் முகம் திருப்புவர்களுடன் போகணும் என்று சொல்கிறாளே என்று கடுப்புடன் நினைத்து கொண்டான். எனவே ஏய், இப்போதான் தாலி கட்டியிருக்கிறேன், அதுக்குள்ள உன் ஹனியை விட்டுட்டு உன் அம்மா பின்னாடி போகணும்னு நினைக்கிறியே, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு என்று கடுப்புடன் கேட்டான். அப்பொழுது அவர்களின் அருகில் வந்த வேலாயுதம், என்ன ஆதித், மருமகளிடம் கோபமாக பேசுகிறாய் என்று கேட்டார். ஆதித் பேசும் முன், மாமா, நான் ஹாஸ்பிட்டல் வரும்போது அம்மா அண்ணன் கூட காரில் வருகிறேன் என்று சொல்கிறேன், இவர் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார். நான் அவங்களிடம் தனியாக பேசணும், அதற்கான சந்தர்ப்பம் நேற்றிலிருந்து முயற்சிக்கிறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை என்று கூறினார். அப்பொழுது அவர்களிடம் வந்த குமரேசன், எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறீர்கள்? நானும் அம்மாவும் வர டாக்ஸி வந்துருச்சு, எங்களுக்கு மதியம் 2 மணிக்கு ஊருக்கு போக பஸ் டிக்கெட் எடுத்தாச்சு, அதனால் சீக்கிரம் மாப்பிள்ளையின் அம்மாவை போய் பார்த்துட்டு கிளம்பணும் என்று சொன்னதும் ஹாஸ்பிட்டலின் பெயரை கூறிய வேலாயுதம், அழகு நிலா, நீயும் அவங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கார்லேயே வந்துடு என்று கூறினார். அவர் கூறியவுடன் முன்னால் நடந்து கொண்டிருந்த அவர்களின் வீட்டாரோடு வேகமாக எட்டு வைத்து இணைந்து, அம்மா, உங்கள் கூட நானும் ஹாஸ்பிட்டல் வருகிறேன் என்று கூறியதும் ராசாத்தி அப்படியே நின்று விட்டான். இலை குமரேசா, இனி ஒரு தடவை இவ வாயால் என்னை அம்மானு கூப்பிடக்கூடாது. ஊருக்குள்ளே என்னை பார்த்து உன் மக எவனோடையோ காதலிச்சுக்கிட்டு சுத்தராளாமே என்று நாக்கு மேலே பல்ல போட்டு என் முன்ன பேசாதவ கூட பேச வச்ச அன்னைக்கு என் மவ செத்துட்டா. இப்போ நான் இங்கே வந்து இவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சதுக்கு காரணம் இவளோட ஞாபகப்படுத்துகிற எதுவும் என் வீட்டில் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இவகிட்ட சேர்த்துட்டு இவளை தலைமொழிகிட்டு போகத்தான் வந்தேன். இவ நம்ம கூட காரில் ஏறினா நான் ஆஸ்பத்திரிக்கே வரமாட்டேன். இனி அவளுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நம்மளால் வசதியான இடத்துல மாப்பிள்ளை பார்க்க முடியாதுன்னு அவளுக்கு அவளே மாப்பிள்ளை தேடினாலோ அப்போவே அவள் செத்துட்டதா நினச்சிட்டேன் என்றாள். அவள் அவ்வாறு கூறியதும் விக்கித்து போய் அப்படியே நின்று விட்டாள் அழகு நிலா. அவர்களின் பின் வந்த ஆதித் அவளின் கைப்பிடித்து, நான் இருக்கிறேன் உனக்கு அழகி, அவங்கள கண்டிப்பாக உன்னுடன் சமாதானப்படுத்தி பேச வைப்பது என் பொறுப்பு என்று தோய்ந்து போய் அமரப்போனவளை தன்னுடன் சேர்த்து பிடித்தபடி கூட்டி வந்தவன் புதுமண தம்பதிகளுக்கு அலங்காரம் செய்து புத்தம் புது சிகப்பு நிற இனோவாவில் அவளுடன் ஏறி ஹாஸ்பிட்டலில் இறங்கினான். வழி நெடுக்க தன்னை மறந்து தன்னை தாங்கி கொண்ட ஆதித்தின் தோளில் முகம் புதைத்து தன் துக்கம் தீர அழுதபடி வந்தாள். அவள் அம்மா பேசிய பேச்சு அவள் மனதை ரணமாக்கி இருந்ததால் அவளின் துக்கம் குறையவே இல்லை. இறங்கும் இடம் வரை கண்ணீரும் நிற்கவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் இறங்கு அழகி என்று ஆதித் சொன்ன உடனே, நேராக என்னை ரூமிற்கு கூப்பிட்டு கொண்டு போங்க ஆதித். அத்தை என்னை இப்படி அழுத முகத்துடன் பார்த்தால் கவலைப்படுவார்கள், அது அவர்களின் உடல்நிலையை பாதிக்கும். நான் கொஞ்சம் முகத்தை கழுவிய பின் அத்தையிடம் போகலாம் என்றாள். அவளின் மனம் புண்பட்டிருக்கும் இந்த நிலையிலும் தன் அம்மாவிற்காக யோசிக்கும் அவளின் தன்மையில் வெகுவாக அவளின் பால் ஈர்க்கப்பட்டான் ஆதித். எனவே நெகிழ்ச்சியுடன், ஓகே பேபி, வா போகலாம் என்று கூறியவன் மனதினுள் அவளை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணம் பிறந்தது. மேலும் அவளின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அழகியின் மீதுள்ள கோபத்தை போக்கி அவளுடன் அவர்களை பேச வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டான். அதன் பின் முகம் கழுவி அழுதது தெரியாமல் மேக்கப் செய்து வேகமாக ஜானகி இருந்த ரூமிற்கு வந்தார்கள் ஆதித்தும் அழகு நிலாவும். வெளியில் அவர்களுக்காக காத்திருந்தனர் வேலாயுதமும் அழகு நிலாவின் அம்மா வீட்டாரும்.
அவர்கள் வந்ததும் உள்ளே சென்ற ஆதித்தையும் அழகு நிலாவையும் பார்த்த ஜானகிக்கு ஆனந்தத்தில் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அழகு நிலாவும் சிரிப்புடன் எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்க அத்தை என்று ஆதித்துடன் படுத்திருந்த அவளின் பாதம் தொட்டு வணங்கினார். இருவரின் கைகளையும் ஒன்றாக தன் கைக்குள் சேர்த்து பிடித்தபடி, என் மகனை ஒரு தேவதை பெண்ணிடம் ஒப்படைத்து விட்டேன், இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்றான். அம்மா, என்னம்மா, உங்கள் மருமக வந்ததும் என்னை டம்மி பீஸாக மாற்றிட்டீங்களே, இது உங்களுக்கு நியாயமா என்று கண்களில் திரண்ட நீருடன் உதட்டில் புன்னகையுடன் பதில் கொடுத்தான் ஆதித். அவரின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த வேலாயுதத்தை பார்த்து, என்னங்க, சம்மந்தி வீட்டாரை கூப்பிட்டு கொண்டு வரவில்லையா என்று கேட்டதும் சற்று தள்ளி நின்ற ராசாத்தி மற்றும் குமரேசன் வாணியை பார்த்து, ஏன் அங்கேயே நின்றுட்டீங்க, வாங்க என்று வேலாயுதம் கூப்பிட்டார். ராசாத்தியை பார்த்ததும் சம்மந்தி என்று மகிழ்ச்சியுடன் கூப்பிட்டதும் தன்னை அறியாமலே ராசாத்தி வேகமாக அவளின் அருகில் வந்து கைப்பிடித்து, எல்லாம் சரியா போயிடும், அந்த மீனாட்சி அத்தா உங்களை நீண்ட ஆயுளோடு பார்த்துப்பா என்று கூறினார். உடனே புன்னகையுடன், உங்கள் மகளை எனக்கு மருமகளாக அனுப்பியதே அந்த மீனாட்சி கடவுள் தான், இது யாரு, அழகு நிலாவின் அண்ணனா என்று பக்கத்தில் நின்ற குமரேசனை பார்த்து கேட்டதும், ஆமாம், இது என் மகன் குமரேசன், மருமகள் வாணி, இது என் பேரன் என்று குமரேசன் கையில் இருந்த குட்டி பையனை அறிமுகப்படுத்தினார் ராசாத்தி. கல்யாண கோலத்தில் தன் பிள்ளையை பார்த்ததும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டதால் அவளுக்கு பல்ஸ் கொஞ்சம் எகிர ஆரம்பித்ததை அங்கிருந்த நர்ஸ் கவனித்தார். எனவே போதும், அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், பல்ஸ் நார்மலாக இல்லை, எல்லோரும் கொஞ்சம் வெளியில் போகிறீர்களா, அவங்களுக்கு மருந்து கொடுக்கணும் என்று சொல்லவும் எல்லோரும் வெளியில் வந்துவிட்டனர். வெளியில் வந்ததும் ராசாத்தி, அப்போ நாங்கள் வர்றோம் தம்பி என்று ஆதித்திடம் சொல்லியவர், வேலாயுதமும் நாங்கள் வர்றோம் ஐயா என்று சொல்லிவிட்டு விடைபெற்று அழகு நிலாவை திரும்பி கூட பார்க்காமல் விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்ததும் குமரேசன், இருமா, நாங்களும் வர்றோம் என்று பொதுவாக எல்லோரிடம் நாங்கள் கிளம்புறோம் என்று கூறியவன், வா வாணி என்று தன் மகனை கையில் ஏந்தியவன் அவர்களின் பதிலை கூட கேட்காமல் வேகமாக எட்டு வைத்து வெளியேறிவிட்டான். அதற்குள் ஆதித்தின் பிஏ, பாஸ், ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு, லஞ்ச் டயத்திற்குள் இங்கே வந்துடுவீங்களா என்று கேட்டதும் அங்கே போக வேண்டிய கட்டாயம் உணர்ந்து, அப்பா, ஓஎம்ஆர் பங்களாவில் என் ஒர்க்கர்ஸ் எல்லோருக்கும் லஞ்ச் ஏற்பாடு செய்திருக்கிறேன், போகணும் என்று ஆதித் கூறியதும், நீ போய் அங்கே கவனிப்பா, அழகு நிலாவிற்கு கொஞ்சம் மாற்றம் தேவை, நான் இங்கே பார்த்து கொள்வேன், நாளைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தால் போதும் என்று அனுப்பி வைத்தார் வேலாயுதம். அழகு நிலா உணர்ச்சி துடைத்த முகத்துடன் அமைதியாக அவனுடன் பயணமானான். அங்கு சென்றதும் அவனின் ஒர்க்கர்ஸ் அவர்களுக்கு வாழ்த்து கூறி பரிசுகள் கொடுத்தனர். அப்போது அழகு நிலா தனது துக்கத்தை காண்பிக்காமல் மறைத்தபடி ஆதித்துக்காக கொஞ்சம் சிரித்தபடி அதில் பங்கு கொண்டான். எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்ததும் அவளை தன் அறைக்குள் கூப்பிட்டு கொண்டு வந்தான் ஆதித். அவ்வளவு நேரமும் அழுகக்கூட முடியாமல் இருந்த சூழலில் இருந்தவள் தனியாக வந்ததும் அழுகை வெடித்து கொண்டு வர தேம்பி அழுக ஆரம்பித்தாள். ஆதித்துக்கு எவ்வாறு அவளை தேற்றுவது என்றே தெரியவில்லை. கொஞ்ச நேரம் பிறகு, நான் இருக்கிறேன் அழகி, அவங்களுக்கு நடந்தது தெரியாது, நீ அழுதால் என்னால் தாங்க முடியவில்லை, ப்ளீஸ் பேபி, அழுகாதே என்று கூறினான். என் அம்மா என்னுடன் பேசாமல் போய்விட்டார்கள் ஆதித், இனி என் வீட்டார் என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்களா, என்னிடம் விளக்கம் கூட கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லையே என்று கூறியவள் கண்ணீர் வழிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அழுவதை குறைத்து தேம்பியபடி அவள் இருக்கவும் ஆதித் அவன் பெட்ரூமில் இருந்த சோபாவில் அவளை அமர வைத்தவன் அவளின் கலைந்திருந்த தலையை ஒதுக்கிவிட்டபடி கூறினான், எல்லாமும் மாறும் அழகி, சீக்கிரமா அவங்க உன்னை புரிந்து கொள்வார்கள், இப்போ உன் வாழ்க்கை என்னோடு, என் பேபி எப்பொழுதும் அழுகக்கூடாது என்று கூறியவன் அங்கு பிளாஸ்கில் இருந்த பாலை அவளுக்கு டம்ளரில் ஊற்றி, நீ சரியா சாப்பிடலை, இதையாவது குடி என்று நீட்டினான். அதை கையில் வாங்கி கொண்டவள் குடிக்காமல் அதனை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருப்பதை பார்த்த ஆதித் பிளாஸ்கை மூடி வைத்தவன் அங்கிருந்த பெரிய கீபோர்டின் மேல் போட்டிருந்த ஸ்டூலில் அமர்ந்தவன் அதன் மேல் மூடியிருந்த துணியை விலக்கினான். அவளின் கவலையை போக்கி, உனக்காக நான் இருக்கிறேன் என்று உணர வைப்பதற்காக அந்த கீபோர்டை மீட்டி இசை எழுப்பினான். அந்த இனிமையான சத்தத்தில் அவனை நிமிர்ந்து அழகி பார்த்ததும் அவளை காதலுடன் பார்த்தபடி, உனக்கு நான் இருக்கிறேன் என்று கண்களால் கூறிவிட்டு இசையுடன் அவளை அமைதிப்படுத்த பாட ஆரம்பித்தார். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவினில் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. அவன் பாட ஆரம்பித்ததுமே அவளும் தன் வாழ்க்கை தொடரின் அடுத்த அத்தியாயத்தில் ஆதித்துடன் பயணிக்க ஆரம்பித்து விட்டதை உணர்த்துகிறேன் என்பதை புரிந்து கொண்டான். உன் நெஞ்சிலை பாரம்
உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன். அவனின் அந்த வரிகளில் ஏற்கனவே என்னை தாங்கிக் கொண்டவன் தானடா நீ என்று நினைத்தவளின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன். அவனின் அந்த வரியில் தன் கண்ணீரை துடைப்பது போல் இருந்ததும் அவளும் அமர்ந்த இடத்தை விட்டு எழுந்து அவனின் அருகில் போய் நின்று தன் கண்ணீரை துடைத்தபடி இனி அழமாட்டேன் என்று கூறினாள். அதில் சிரித்தவன், வெறும் பனி விலகலாம், வெண்மேகமே புது அலையிலே வேதனை தீரலாம், நானும் இணையலாம் என்று கூறியவன் மனது அவளுடன் வாழும் வாழ்க்கையை மனதிலும் அசை போட்டு பார்த்தது. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை. ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவினில் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. அவளோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கையை நினைத்து பார்த்தவனுக்கு அவனுடையவள் என்ற சொந்தத்துடன் அவளின் அழகியின் ஒரு கைப்பிடித்து தன் அருகில் இழுத்து அவளின் கைகளை தனது கழுத்தை வளைத்து பிடிக்குமாறு வைத்து கொண்டவன், வாழ்வென்பதோ கீதம் வளர்கின்றதோ நாதம் நாள் ஒன்றிலும் ஆனந்தம். அவனின் அன்பில் கட்டுண்ட அழகி தன்னை மறந்து அவன் மேல் சாய்ந்து கண்மூடி நின்று அவன் குரலை ரசித்தாள். நீ கண்டதோ துன்பம், இனி வாழ்வெல்லாம் இன்பம், சுக ராகமே ஆரம்பம். அவளின் அருகாமையும் தன்மேல் கொடியென படர்ந்திருந்த அவளின் நிலை அவனை பித்தனாக்கியது. எனவே அவளை தன் முதுகோடு சேர்த்து தன் கையை பின்னால் கொண்டு போய் பிடித்தபடி எழுந்து திரும்பி அணைத்தவன், நதியிலே புது புனல், கடலிலே கலந்தது நம் சொந்தமோ, இன்று இணைந்தது, இன்பம் பிறந்தது என்று பாடியபடி அவளை கைகள் இரண்டிலும் தூக்கியவன் தனது படுக்கையில் அவளுடன் விழுந்தான். உறவுகள் தொடர்கதை, உறவுகள் சிறுகதை. ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவினில் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே. அவளும் அவனை அணைத்தபடி கண் மூடியவள் அவளின் பாட்டு தாலாட்டாக மாற்றி அவளை அமைதிப்படுத்தி உறங்க வைத்தது. அவள் உறங்கியதும் அவனும் அவளை அணைத்தவாறே உறங்கிவிட்டான்.